ஓம் நமச்சிவாய. நாம் இதனால் வரை தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 276 விரிவாக பார்த்தோம். இன்றிலிருந்து தேவாரம் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை பார்க்க இருக்கின்றோம். நாம் எல்லோருக்கும் தெரியும், நாயன்மார்கள் பதிகம் பாடிய ஆலயங்கள் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள் பதிகம் பாடிய ஆலயங்கள் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களாக விளங்குகின்றது. ஆனால் இவர்களெல்லாம் பதிகம் பாடாத ஆலயங்கள் ஏராளமாக இந்தியா முழுவதும் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்கின்றது. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் நாம் சென்றால் இவ்வளவு நாள் இந்த ஆலயத்தை பார்க்காமல் விட்டுவிட்டோமே, எவ்வளவு கலைநுட்பங்கள் இதில் இருக்கின்றன, ராஜகோபுரம் பிரமிப்பாக இருக்கின்றதே, சிற்பங்கள் எல்லாம் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றனவே, இவைகளெல்லாம் ஏன் புகழ் பெறவில்லை என்று நமக்கே பிரமிப்பு ஏற்படும். அந்த ஊரிலேயே இருப்பார்கள், ஆனால் அந்த கோவிலின் தலைவரலாற்றை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆகையால் தான் இந்த புகழ்பெறாத பாடல் பெறாத சிவஸ்தலங்கள் சில பிரபலமாகவும் ஆகியிருக்கின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால் பாடல் பெறாத சிவஸ்தலங்கள் அனைத்துமே வெளிச்சத்துக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முற்பட்டேன். எனக்கே ஈரோடில் இருக்கும் ஆருத்ர கபாலீஸ்வரர் மிகவும் பெருமை வாய்ந்தவர், புகழ் பெற்றவர். ஆனால் அந்த ஆலயத்தின் தலைவர்களால் எனக்கு தெரியாது. ஆகையால் தான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகின்றேன். என்னுடைய ஊரான ஈரோடிலிருந்தே இதை ஆரம்பிக்கின்றேன். இன்று ஆருத்ர கபாலீஸ்வரர், ஈரோட்டில் அமைந்திருக்கும் ஆருத்ர கபாலீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஈரோடின் மையப்பகுதியிலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் அருகாமையிலேயே மிக அழகான வைஷ்ணவ கோயிலான கஸ்தூரி அரங்கநாதர் கோயிலும் அமைந்திருக்கின்றது. ஈரோடு கோட்டை பகுதியில் தொண்டீஸ்வரர் அருள் புரியும் இந்த கோவில் மிகவும் சிறப்பான கோவில். இதில் ராஜகோபுரம் மிக அழகான வேலைப்பாடோடு அமைந்திருக்கின்றது. முன்மண்டபத்துக்கும் மடப்பள்ளிக்கும் இடையே சூரியன் தன் இரு பெரும் தேவியரோடு காட்சி தருகின்றார். தென்மேற்கு பகுதியில் கன்னி விநாயகர் இருக்கின்றார். மேற்கில் தலவிருட்சமாகிய வன்னிமரம் இருக்கின்றது. கொல்லாப்பிள்ளையார் முதல் 63 நாயன்மார்களும் அமர்ந்திருப்பது சிறப்பான காட்சியாகும். தட்சிணாமூர்த்தியும் அங்கே வீட்டிருக்கின்றார். சப்த கன்னியரை கடந்தால் மேற்கு புறம் 50 தத்துவங்களை விளக்கும் 5 லிங்கங்களையும் நாம் பார்க்கலாம். இவைகள் எல்லாம் அழகாக ஓவியங்களாகவும் தீட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க, நெசவு தொழில் விருத்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமி அம்பாள் இருவருக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் ஆடை தானம் செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? தேவலோகத்தில் ரம்பை, ஊர்வசி ஆகியோர் வியாழ பகவானை கவனியாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இதனால் கோபமடைந்த தேவகுரு பூந்துரை நாட்டில் முத்தி என்ற தாசி வயிற்றில் இரட்டை குழந்தைகளாக பிறப்பீர்கள் என சபித்தார். சாப விமோசனம் வேண்டி அவர்களை மன்னித்த தேவகுரு தாசியின் வயிற்றில் பிறந்து 12 ஆண்டுகள் பார்வதி தேவியை வணங்கி வந்தால் ஐராவதம் ஏறிய இந்திரன் நீங்கள் வாழும் பூந்துரை நாட்டில் பொன்மாறி பெய்வான். அப்போது உங்களுடைய சாபம் நீங்கும் என்று சொன்னார். தேவகுருவின் சாபத்தால் ரம்பை, ஊர்வசி இருவரும் அழகாலும் குணத்தாலும் சிறந்த தாசி முத்தியின் வயிற்றில் பிறந்தார்கள். அவர்கள் சிறுநல்லால், பெருநல்லால் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள். தேவகுருவின் வாக்கின்படியே சிறுநல்லால், பெருநல்லால் இருவரும் ஈரோட்டில் குடிகொண்டிருக்கும் இறைவனையும் இறைவியும் மனமாற வழிபட்டு வந்தார்கள். அவர்களது அன்புக்கு இறங்கிய சிவன் இந்திரன் மூலம் பூந்துரை நாட்டில் பொன்மாறி பொழிய வைத்து பாவம் போக்கினார் என்பது வரலாறு. மானிட பிறவி எடுத்த சிறுநல்லால், பெருநல்லால் இருவரும் கடும் வறுமையில் உழண்டார்கள். அவர்களின் வறுமையை போக்க சிவபெருமான் பொன்மயமான 2 மலைகளை தானமாக வழங்கினார். அந்த மலைகள் தற்போது மொடக்குறிச்சி அருகே எழுமாத்தூருக்கு மேற்கே இரட்டை மலைகளாக காட்சியளிக்கின்றன. பொன்மலை, கனககிரி என்ற பெயர்களில் அவைகள் அழைக்கப்படுகின்றது.
இந்த கோவிலில் சிவபெருமானை சூரியன் வழிபட்டார். எனவே சூரிய வழிபாடு மிகச் சிறப்பாக இங்கே நடக்கின்றது. மாசி மாத இறுதி நாட்களில் எல்லா மண்டபங்களையும் கடந்து சூரிய ஒளி இறைவன் முன் செல்கின்றது. அந்நாட்களில் இங்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றது. துர்வாசர் இங்கு பள்ளி கொண்ட சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டார். இங்கே இருக்கின்ற இறைவனுக்கு தொண்டீஸ்வரர், சேடீஸ்வரர், சோழீஸ்வரர், ஆருத்ர கபாலீஸ்வரர் என்ற பெயர்கள் உண்டு. கடந்த 1938ஆம் ஆண்டு தொண்டர் சீர் பரவுவார் முயற்சியால் இந்த கோவிலில் தமிழ் வழிபாட்டு நூல் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் முதலாக தமிழ் அர்ச்சனை நடைபெற்றதும் இந்த கோவிலாகும். இந்த சிவாலயத்தை கட்டியவர் லட்சுமிகாந்தன் என்ற அரசன் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அரசன் வேள்வி ஒன்றை நடத்தும் போது அதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட பால் குடங்கள் கீழே வைக்கப்பட்டதும் கவிழ்ந்து கொண்டே இருந்தன. அரசன் இந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தான். அப்போது மண்வட்டி பட்டு உதிரம் பெருக அரசன் அஞ்சி இறைவனின் திருமேனி கண்டு கோவில் எழுப்பினார் என்று சொல்லப்படுகின்றது. கிபி 1004 முதல் 1280 முடிய இந்த நாட்டை ஆண்ட கொங்கு சோழர்களில் சிலர் கரிகாலன் என்ற பெயரை பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஒரு கரிகால் சோழன் சமயமுதலி என்பவருடைய துணைவியோடு காவிரி ஆற்றோரத்தில் 36 சிவாலயங்களை அமைத்தார். அந்த சிவாலயங்களில் ஒன்றுதான் ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படுகின்றது. ஆருத்ர கபாலன் என்ற அரக்கன் இங்கு வாழ்ந்து வந்தான். சிவனால் கொல்லப்பட்ட அவன் உயிர் துறக்கும் தருவாயில் இந்த ஸ்தலத்துக்கு தன்னுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்றும் அவனுடைய விருப்பத்தை அவன் தெரிவித்தான். இதனால் இறைவனுக்கு ஆருத்ர கபாலீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. தாண்டவன் என்ற ஏழை நெசவாளி ஈரோட்டில் குடும்பம் நடத்தி வந்தான். இவர் தினமும் வேலைக்கு செல்லும்போது ஆருத்ர கபாலீஸ்வரரை வணங்கிவிட்டுத்தான் செல்வார். ஒரு நாள் இவரிடம் அன்பை வெளிப்படுத்த இறைவன் எண்ணினார். இதையடுத்து ஏழை முதியவராக உருவெடுத்த இறைவன் தாண்டவன் வீட்டுக்கு சென்றார். அங்கே தாண்டவன் இல்லை, அவர் மனைவி மட்டுமே இருந்தார். அவரிடம் இறைவன் குளிர் தாங்க முடியவில்லை, ஒரு கந்தல் இருந்தால் தயவுசெய்து அளிக்க வேண்டும் என்று வேண்டினார். ஐயா, என் கணவர் நெசவுக்கு போயிருக்கின்றார், அவரிடம் இடையில் சுற்றியுள்ள ஒரே ஒரு துண்டு தான் இருக்கின்றது, இருப்பினும் எங்களால் ஆனதை உங்களுக்கு தருகின்றோம், நீங்கள் எங்கு தங்கியிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். நான் ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவில் வெளிப்புறத்தில் தான் தங்கியிருக்கின்றேன் என்று கூறிவிட்டு முதியவர் போய்விட்டார். பின்னர் வீட்டுக்கு வந்த தாண்டவனிடம் நடந்த சம்பவத்தை அவரது மனைவி சொன்னார். உடனே தாண்டவன் தான் வேலை செய்யும் நெசவாலை உரிமையாளரிடம் சென்று எனக்கு கடனுக்கு ஒரு துண்டு கொடுங்கள், மெதுவாக கடனை அடைக்கின்றேன் என்று வேண்டினார். உரிமையாளரும் துண்டை கொடுத்தார். அந்த துண்டை வாங்கி கொண்டு தாண்டவன் கோவிலுக்கு ஓடினார். கோவில் முகப்பில் வாடிய முகத்தோடு உட்கார்ந்திருந்த கிழவரிடம் துண்டை கொடுத்து வணங்கி விடைபெற்று சென்றார். மறுநாள் அதிகாலையில் கோவில் அர்ச்சகர் கோவிலுக்குள் சென்றார். அர்த்தஜாமத்தில் சாத்திய பரிவட்டம் அங்கே இல்லை. புது துண்டை இறைவன் கட்டியிருந்தார். ஆச்சரியப்பட்ட அர்ச்சகர் இந்த தகவலை ஊரில் இருக்கும் எல்லோரிடமும் சொன்னார். தாண்டவனின் நெசவாலை உரிமையாளரும் கோவிலுக்கு வந்து பார்த்தார். அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர், நான் தான் தாண்டவனிடம் இந்த துண்டை கொடுத்தேன் என்றார். தாண்டவனை மற்றவர்கள் அழைத்து கேட்டார்கள். நடந்த சம்பவத்தை தாண்டவன் சொன்னார். இது பொய் என்று கூறி கயிற்றால் தூணுடன் சேர்த்து கட்டி தாண்டவனை எல்லோரும் அடித்தார்கள். இறைவா, நான் என்ன செய்வேன் என்று தாண்டவன் கதறினார். அப்போது ஊர் அதிகாரியின் மகன் மீது இறைவன் ஆவேசித்து நில் நில் என்று கூறி கட்டுக்களை அவிழ்த்தான். தான் கஷ்டப்பட்ட நேரத்திலும் கூட தன்னை விட கஷ்டப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய தயங்கக்கூடாது, அந்த வகையில் தாண்டவன் மூலம் இதை உலகுக்கு உணர்த்தினேன் என்று அந்த சிறுவன் மூலம் இறைவன் அங்கு இருப்பவர்களிடெல்லாம் நடந்ததை சொன்னார். இதையடுத்து ஆருத்ர கபாலீஸ்வரர் திருவருளை பெற பக்தர்கள் ஏராளமாக குவிய தொடங்கினார்கள். அப்பேற்பட்ட விசேஷமான கோவில் இது. இந்த கோவிலை நாம் பார்க்கும்போது, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கேட்கும்போது, இவ்வளவு நாள் இந்த கோயிலை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும், எண்ணம் தோன்றும். அதனால்தான்
இப்பேற்பட்ட பொக்கிஷமான கோயில்களை பற்றி உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நாளை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் வேறொரு ஆலயத்தை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய.